வணக்கம் மக்களே! பொய்மான் கரடுடைய 3வது அத்தியாயத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். செங்கோட கவுண்டன் சினிமாவ பத்தி தான் என்னென்னலாம் நினைக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் செம்பவளவள்ளி கிட்ட சொன்ன உடனே அவளுடைய முகம் சுருங்கி போயிடுச்சு. கொஞ்சம் தலைய குனிஞ்சுகிட்டு அமைதியாவே இருந்தா. அதுக்கப்புறம், "கவுண்டா, ஊர்ல எல்லாரும் உன்ன பத்தி என்ன பேசுறாங்கன்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்டா. "ஊர்ல இருக்கிறவங்க என்ன பேசிக்கிட்டா எனக்கு என்ன? நான் எதுக்காக அதையெல்லாம் காதுல போட்டுக்கணும்?" அப்படின்னு சொல்றான் செங்கோடன். "அப்படி இல்ல கவுண்டா, 4 பேர் பேசுறது உனக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும்" அப்படின்னு சொல்றா. "அப்படின்னா நீ தான் சொல்லேன், 4 பேர் பேசுறது உனக்கு தெரியும் மாதிரி இருக்கே" அப்படின்னு சொல்றான். "தெரியாமலா இருக்கும்? ஊரெல்லாம் பேசிக்குது. என் காதுல விழாம இருக்குமா? நீ இங்க கிணத்தாங்கரையில உட்காந்துட்டு தனியா குடிசை போட்டு உட்கார்ந்திருக்கறனால உன் காதுல விழல. என்னதான் ஊர்ல பேசிக்கிறாங்க? சொல்லிடு. இவ்ளோ தூரம் ஏன் சுத்தி வளைச்சு மூக்க தொடுற?" அப்படின்னு கேட்குறான். "எனக்கு சொல்லவே கொஞ்சம் தயக்கமா இருக்கு. வாய் கூசுது. நீ சரியான கஞ்ச பையனா? பணத்தாசை பிடிச்சவனா? விநாயகருக்கு கல்யாணம் ஆகும்பொழுது தான் உனக்கும் கல்யாணம் ஆகுமா? யாராச்சும் ஒருத்திய கட்டிக்கிட்டன்னா, அவளுக்கு சோறு போட்டு தொலைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நீ கல்யாணம் பண்ணிக்காம, நீயே பொங்கி தின்னுட்டு இருக்க. நீ பணத்த சேர்த்து புதைச்சு வச்சிருக்கியாம். புதையல பூதம் காக்குற மாதிரி நீ காத்துட்டு இருக்கியாம். ஒரு நாளைக்கு அந்த பூதம் உன்னையும் அடிச்சு கொன்னுடுமாம். நீ ரத்தம் கக்கி சாவியாம். போதுமா? இப்படியெல்லாம் கண்டபடி ஜனங்க பேசுறாங்க. எனக்கு கேட்கவே சகிக்கல." அப்படின்னு சொல்லிட்டு செம்பவளவள்ளி ஒரு மாதிரி விம்மி விம்மி அப்படியே லைட்டா அழத் தொடங்குறா. அவளுடைய கண்கள்ல இருந்து முத்து முத்தா கண்ணீர் வடியுது. உடனே செங்கோடன், "சேச்சே, ஊர்ல எந்த நாயாவது ஏதாவது குறைச்சிட்டு இருந்தா அதுக்காக நீ அழணும். அழாத செம்பா" அப்படின்னு சொல்றான் செங்கோடன். செம்பாவுடைய கண்ணீர் செங்கோடனுடைய பணத்தாசை பிடிச்ச அந்த மனச கூட கொஞ்சமா கரைச்ச மாதிரி தான் இருக்கு. அவளுடைய கண்ணீரை துடைக்கலாமா வேணாமா அப்படின்னு தயங்கி தயங்கி கைய நீட்டுறான். செம்பாவுடைய அந்த அழுகை கொஞ்சமா குறைஞ்சது. "கவுண்டா, நாங்க பார்த்த சினிமாவுல மோகனாங்கி கண்ணீர் விட்டப்போ மதனசுந்தரன் என்ன செஞ்சான்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு செம்பா செங்கோடனுடைய கைய பிடிச்சு இழுத்து சினிமால கதாநாயகன் செஞ்ச மாதிரி செஞ்சு காட்டினான். அதுக்கு அவன், "சீச்சீ, அவங்களுக்கெல்லாம் வெட்கம் ஒண்ணுமே இருக்காது போலயே, மிருக ஜென்மங்கள் மாதிரி இருக்கு. 1000 பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இப்படியா பண்ணுவாங்க?" அப்படின்னு சொல்றான் செங்கோடன். "இது நிஜம் கிடையாதே, ஸ்கிரீன்ல தானே, திரையில தானே இந்த மாதிரி செய்றாங்க" அப்படின்னு சொல்றா செம்பா. "திரையா இருந்தாலும் 1000 பேர் பார்க்குறாங்க இல்லையா?" அப்படிங்கிறான். "1000 பேர் என்ன, லட்சம் பேர் பார்க்குறாங்க. உன்ன தவிர எல்லாரும் சினிமா பார்க்குறாங்க. அதுக்கு இருக்கட்டும் தள்ளு கவுண்டா. ஊரார் பேசுறதெல்லாம் பொய் தானே. உன் பேர்ல பொறாமையில தானே அவங்கலாம் அப்படியெல்லாம் பேசுறாங்க" அப்படின்னு கேட்குறா. "நீ எத பத்தி சொல்ற?" அப்படிங்கிறான். "பொண்டாட்டிக்கு சோறு போட பயந்துட்டு தான் நீ கல்யாணம் பண்ணிக்காம இருக்கியாமே, அத கேட்கிறேன். முட்டா பயலுக்கு பிறந்த பயல்கள் தான் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நான் உன்ன கட்டிக்கிட்டா எனக்கு என்ன லாபமா? நஷ்டமா? இன்னைக்கெல்லாம் உன் சாப்பாட்டுக்காக மாசம் 7, 8 ரூபா ஆகலாம். நீ செய்ற வேலையினால எனக்கு 20 ரூபா மிச்சமாகுமே. இந்த கணக்கு தெரியாத சோம்பேறி பயல்கள் ஏதாவது உளறுனா, அத நீ ஏன் காது கொடுத்து கேட்கிற? அதுக்காக ஏன் வருத்தப்படணும்?" அப்படின்னு செங்கோடன் ஆத்திரமா பேசுறான். "எங்க அந்த கணக்கு உனக்கு தெரியவில்லையோன்னு பார்த்தேன். அத்தன பெரிய குடும்பத்துல நைட்டு பகல்னு உழைச்சு கொட்டிக்கிட்டு இருந்தேன். எனக்குன்னு சொந்த குடித்தனம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, எப்படியெல்லாம் உழைப்பேன். என்னால உனக்கு எந்த நஷ்டமும் இருக்காது. ஒரு எரும மாட மட்டும் வாங்கி குடுத்துடு. அதுல மட்டுமே மாசம் ரூ. 20க்கு மேல நான் சம்பாதிச்சு காட்டிடுறேன். என்னால உனக்கு லாபமே தவிர நஷ்டம் எதுவுமே இருக்காது" அப்படின்னு சொல்லிட்டு செம்பவளம் சொல்றா. "அதெல்லாம் நான் யோசனை செஞ்சு வச்சிருக்கேன் செம்பா. வேற ஒரு காரியத்துக்காக கல்யாணத்த தள்ளி போட்டுட்டு இருக்கேன். என் காட்ட சேர்ந்தா மாதிரி சேலம் முதலியாருக்கு ஒரு ஏக்கர் நிலம் இருக்கு. அது எனக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கு. கிணத்துலேருந்து என் நிலத்துக்கு தண்ணீர் இறைக்கிறதுக்காக சுத்தி வளைச்சிட்டு வாய்க்கால் போகுது. தண்ணி ரொம்ப வீணாகுது. அந்த 1 ஏக்கர் நிலத்த வாங்கிட்டேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் எனக்கு கவலையே இல்ல. அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு தேதி வச்சிட வேண்டியது தான்" அப்படிங்கிறான். "அதுக்காக ரொம்ப நாள் தள்ளி போடுறது நல்லதில்ல. நீ கல்யாண பேச்ச எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அப்பா எனக்கு வேற இடத்துல இடம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு" அப்படின்னு சொல்றா செம்பா. "நான் ஒருத்தன் இருக்கிறப்போ வேற எந்த பையன் உன்ன கட்டிட்டு போயிடுவான்? யாராவது உன்கிட்ட வந்தான், அறிவாலயால ஒரே வெட்டு வெட்டிட்டு போயிட மாட்டேனா? அந்த எண்ணத்த மட்டும் உங்க அப்பா அடியோட விட்டுறணும்" அப்படின்னு சொல்றான் செங்கோடன். செம்பவளவல்லியோடைய முகம் சந்தோஷத்தால அப்படியே பூத்து குலுங்குது. "உன்னுடைய மனசு எனக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் நான் பொறுமையா இருக்கேன். வேற மாப்பிள்ளை தேடும் பேச்சு உதவாது அப்படின்னு வீட்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன் கவுண்டா. காலையிலேருந்து நீ பசியோட தானே இருக்க. இந்தா இந்த கஞ்சியில கொஞ்சம் குடி" அப்படின்னு சொல்றா. "உங்க வீட்டு கஞ்சி எனக்கு வேணாம்மா. உங்க அப்பன் உன்ன சண்டை போடுவான்" அப்படின்னு சொல்றான். "அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அப்படி தெரிஞ்சு கேட்டாலும் கஞ்சி சாஞ்சு கொட்டிடுச்சு அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்றா. "இதோ பார் செம்பா, இப்போதான் எனக்கும் நினைவு வந்துச்சு. நம்ம தென்னையிலேருந்து ஒரு இளநீ பிடுங்கி கொண்டு வந்து உனக்கு வெட்டி தரேன்" அப்படின்னு சொல்றான் செங்கோடன். உடனே அரிவாள் எடுத்துட்டு கையிலேருந்து எந்திரிக்கிறான். "நல்லா இருக்கே! யாராவது இளநீர பிடுங்குவாங்களா? இளநீர் முத்தி தேங்காய் ஆனா சந்தையில 6 அணாவுக்கு விலை போகுமே" அப்படின்னு சொல்றா செம்பா. "6 அணாவ தள்ளு குப்பையில. நமக்காக பணமா? பணத்துக்காக நாமளா?
அப்படின்னு சொல்லிக்கிட்டே செங்கோடன் போயிட்டு கை கெட்டுற தூரத்துல இருக்கிற காய்ச்சி தொங்குற ஒரு இளநீய ஒண்ணு பெருக்குறான். பறிச்சு அத அறுத்து கொண்டு வந்து தன்னோட காதலிக்கு அத கொடுக்குறான். அத அவன் தனக்காக செஞ்சிருக்கான். அதாவது அத வித்தா காசு கிடைக்கும்னு இவ யோசிக்கிறா. ஆனா அத தனக்காக அவன் வெட்டி கொண்டு வந்து குடுக்குறான் அப்படின்ற அந்த ஒரு தியாகத்த நெனச்சு செம்பவளம் ரொம்ப பெருமைப்படுறா. இதோட 3வது அத்தியாயம் முடிஞ்சுது. அடுத்து 4வது அத்தியாயம் பார்த்தோம்னா, அன்னைக்கு சாயங்காலம் செங்கோட கவுண்டன் சின்னமநாயக்கம்பட்டிக்கு போனான். கொல்லன் கிட்ட கொடுத்திருந்த மண்வெட்டிய வாங்கிக்கிட்டு ஹரிக்கன் லாந்தர்ல மண்ணெண்ணெய் வாங்கி போட்டுக்கிட்டு இன்னும் சில சில்லறை சாமான்கள் எல்லாம் வாங்கி வர்றதுக்காக போயிருந்தான். ஹரிக்கன் லாந்தரை சில்லறை சாமான் கடையில வச்சுட்டு கொல்லன் இடத்துக்கு போய் மண்வெட்டிய வாங்கிட்டு திரும்பியும் வந்தான். அன்னைக்கெல்லாம் அவனுடைய மனசு செம்பவளி வள்ளியோடைய முகம் மண்டலத்தையே சுத்தி சுத்தி வட்டமிட்டுட்டு இருந்துச்சு. ஒரு சமயம் கண்ணீர் ததும்பி சோகமாய் இருந்த அந்த பெண்ணுடைய முகம், இன்னொரு சமயம் மலர்ந்த புன்னகையோட குதூகலமா ததும்பிட்டு இருந்த அவளுடைய முகம் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருந்துச்சு. ஊர்ல பேசுறவங்க பேச்செல்லாம் பொருட்படுத்தாதவ மாதிரி அவகிட்ட செங்கோடன் வீம்பாக பேசியிருந்திருக்கான் இல்லையா? இருந்தாலும் அவனுடைய மனநிலை கொஞ்சம் மாறுபட்டு தான் இருக்கு. செம்பவளத்துக்கும் தனக்கும் திருமணத்தை சீக்கிரமா நடத்திடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவன் வந்துட்டான். இதே ஞாபகமாவே சின்னம நாயக்கன் பட்டிக்கு அவன் வந்திருந்தான். அந்த ஊர் சாவடி சுவர்கள்ல சாலை மரத்துலயுமே ஒட்டியிருந்த சினிமா விளம்பரங்களை ஓரளவு அவன் கண்ணில் பட்டுச்சு. அது அவனுக்கு பிடிச்சு வந்துச்சு. அந்த வண்ண வண்ண விளம்பரங்கள்லாம் ஒரு பெண் பிள்ளையுடைய முகம் முக்கியமா காட்சியளிச்சுது. அந்த முகம் ரொம்ப அழகாவும் வசீகரமாவும் இருந்துச்சு. இப்படி அவை மத்தவங்கள பார்த்த உடனே வசீகரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சினிமால நடிக்கிற அந்த பெண் எவ்வளோ முகத்துல எல்லாம் பூசு பூசுன்னு பூசியிருப்பாங்க. கண்ணிமைகள்லயும் புருவங்கள்லயும் என்ன பாடுபடுத்தியிருப்பா. உதடுகள்ல எவ்வளோ வண்ண வண்ணமா என்னென்னத்தையோ தடவிருப்பா அப்படிங்கிறதெல்லாம் செங்கோடனுக்கு எப்படி தெரியும்? செம்பவளம் பார்த்துதா சொன்னாலே அந்த சினிமால வர்ற மோகனாங்கி அப்படிங்கிற பெண் இவள்தானோ அப்படிங்கிற மாதிரி. மோகனாங்கி அப்படிங்கிற பெயர் இவளுக்கு பொருத்தமா தான் இருக்கு. நான் கூட இந்த சினிமால ஒரு தடவை பார்த்துடணும் அப்படின்ட்டு 2,4 ரூபாய் காசு தானே, பரவாயில்ல போனா போட்டோம். இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த கூடார சினிமால இந்த ஊர்ல நடக்குமோ என்னவோ, விசாரிச்சு தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது அது நல்லது தான். அதனால தெரிஞ்சு வச்சுட்டு நாமளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். இப்படி நினைச்சுக்கிட்டே சில்லறை கடைய நோக்கி போறான். அப்படியே ரோட்ல போயிட்டே இருக்கும் பொழுது பொய்மான் கரட்டுக்கு பக்கத்துல வந்தான். அங்க இருந்து அரச மரத்தோடைய அடியில ஒரு காட்சிய பார்க்கறான். அந்த காட்சி அவன் அப்படியே திகைச்சு அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்கிற மாதிரி செஞ்சது. அரச மரத்துக்கு கீழே கிளை ஒண்ணுல நல்லா சாஞ்சிட்டு நின்னுட்டு இருந்த ஒரு பெண். சினிமா விளம்பரங்கள்ல பார்த்த அதே பெண் மாதிரியே இவன் கண்ணுக்கு தெரிஞ்சது. உண்மையிலேயே அப்படி கிடையாது. ஆனா அந்த சினிமா பொண்ணு மாதிரியே இந்த பெண்ணும் ஒரு மாதிரி குறுக்கு வகிடு எடுத்து, தலைவாரி, பின்னி, சடைய தொங்க விட்டு அந்த மாதிரிலாம் இருந்தது. இவன் கண்ணுக்கு அந்த பொண்ணு மாதிரியே இருந்துச்சு. மேல் தோல் வரைக்கும் ஏறி போயிருந்த அந்த ரவிக்கை, அப்புறம் காதுலலாம் குண்டலங்கள், நட்சத்திரம் பூ போட்ட ஒரு மெல்லிய ஒரு சேலை போட்டிருந்தா, நெத்தியில சுருட்ட மயிர் அப்படியே ஊசலாடுற மாதிரி, எங்கேயோ யாரையோ பார்த்து எதையோ நினைச்சிட்டு இருந்த மாதிரி நின்னுட்டு இருக்கா. அவளே சினிமா விளம்பரத்துல இருக்கிற பெண் மாதிரி செங்கோடனுக்கு தோணுச்சு. பார்த்தபடி அப்படியே பிரமிச்சு போய் நிக்கிறான். கொஞ்ச நேரம் அப்படியே அவளே பார்த்து நிக்கிறான். அப்போ அந்த பெண் தன்னை பார்த்து ஒரு பட்டிக்காட்டம் விழிச்சிட்டு நிக்கிற மாதிரி கவனிக்கிறா. "என்னப்பா பார்க்குற?" அப்படின்னு அவ கேட்குறா. செங்கோடனுடைய காதுல கிணுகிணுன்னு மணி ஒலிச்சுது. பூங்குயில்கள்லாம் சவுண்டு குடுக்குற மாதிரி அவன் காதுல கேட்குது. எங்கிருந்தோ ஒரு முரட்டு தைரியம் அவனுக்கு வந்துச்சு. "வேறு என்னத்த பார்க்கறது? உன்னத்தான் பார்த்துட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணுக்கு பொங்கி வந்த கோவம்லாம் ஒரு கணத்துல எப்படியோ மாறிடுச்சு. அவன் முகம் அப்படியே மலர்ந்து போச்சு. பல்லல் வரிசையெல்லாம் நல்லா தெரியுது. அத பார்த்த செங்கோடனும் முகத்த அஷ்ட கோணங்களாக்கி அப்படியே சிரிக்கிற மாதிரி அஷ்டகோணலா மாத்துறான். "என்னப்பா சிரிக்கிற?" அப்படின்னு அவ கேட்கிறா. "பின்ன என்ன அழச் சொல்றியா?" அப்படிங்கிறான். "பாவம் அழலாம் வேண்டாம். உன் பொண்டாட்டி உன்னை தேடிட்டு வந்துட போறா" அப்படிங்கிறான். "எனக்கு கல்யாணம் இனிமே தான் ஆகணும். எத்தனையோ பேர் பெண் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் தான் இதுவரைக்கும் சம்மதிக்கல" அப்படின்னு சொல்றான் செங்கோடன். "ஓ அப்படியா?" அப்படின்ட்டு "சரி சரி" அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்றா. "அப்ப நீ சம்மதம் சொல்லிட்டு கல்யாணம் நிச்சயமாகும் பொழுது எனக்கு கட்டாயமா கல்யாண கடிதாசி போட்டுரு" அப்படின்னு சொல்றா. "கடிதாசி தானே கட்டாயம் போடுறேன். ஆனா பேரும் விலாசமும் தெரிஞ்சா தானே கடிதாசி போட முடியும். உன் பேர் என்ன?" அப்படிங்கிறான் செங்கோடன். "பெரிய வம்புக்காரனா இருக்கியே! என் பேரு குமாரி பங்கஜா" அப்படி சொல்றா. "உன் பேர் என்ன?" அப்படின்னோனே, "குமாரி பங்கஜா" அப்படின்னு அவ சொல்லும் பொழுது, "ராஜகுமாரி பங்கஜா" அப்படின்ட்டு செங்கோடனுடைய காதுல விழுந்துச்சு. நெனச்சது சரியா மாறிடுச்சு அப்படின்னு மனசுலயே நெனச்சுக்கிட்டான். "உன் பேர் என்ன? சொல்ல மாட்டியா?" அப்படின்னு திரும்பவும் பங்கஜா கேட்கிறா. "சொல்றதுக்கு என்ன? என் பேர் ராஜா, செங்கோட கவுண்டன்" அப்படின்னு சொல்றான். குமாரி பங்கஜா கலகலன்னு சிரிக்கிறா. "வெறும் ராஜாவா? இல்ல மகாராஜாவா?" அப்படின்னு கேட்கிறா. "என்னுடைய பக்கத்து ஏக்கர் காட்டுக்கு நான் தான் ராஜா, மகாராஜா, ஏக சக்கராதிபதி எல்லாமே" அப்படின்னு சொல்றான். "சரி போய் உன்னுடைய ராஜ்யத்த சரியா பரிபாலனம் பண்ணு. இங்க நடு ரோட்ல நின்னுட்டு இருந்து என்ன பிரயோஜனம்?" அப்படின்னு கேட்கிறா பங்கஜா. "ஒரு கேள்விக்கு பதில் சொன்னா போய் விடுறேன்" அப்படின்றான் செங்கோடன். "அது என்ன கேள்வி?" "இந்த செவுருல மரத்துலலாம் சினிமா படம் ஒட்டி இருக்குல்ல, அதுல ஒரு அம்மா இருக்காங்களே அது நீ தானே?" அப்படின்னு கேட்கறான்.
ச்சே! அந்த தேவி நான் கிடையாது. அதுல இருக்கிற பொண்ணு நான் கிடையாது. நான் சினிமால நடிச்சா, அவள விட 100 பங்கு நல்லாவே நடிப்பேன் அப்படின்னு சொல்றா பங்கஜா. ச்சே! போயும் போய் அந்த கேவலமான தொழிலுக்கு நீ ஏன் போணும்? அப்படிங்கிறான் செங்கோடன். எத கேவலமான தொழில்னு சொல்ற? அப்படின்றான். வேற எது? சினிமாவுல நடிக்கிறத தான் சொல்றேன். சினிமாவுல நடிச்சா மானம், மரியாதை எல்லாத்தையும் விடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இதுக்கு தான் பட்டிக்காடுன்னு சொல்றது அப்படிங்கிறா பங்கஜா. இவ்ளோ நேரமும் அவ கூட சரிக்கு சரியா சாமர்த்தியமா பேசிட்டு இருந்த செங்கோடன், இப்போ கொஞ்சம் ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ! அப்படிங்கிறத உணர்றான். சினிமா விஷயத்த பத்தி செம்பா கிட்ட பேசும்பொழுதும், இதே மாதிரி அவளுமே ஒரு மாதிரி முகத்த வச்சது அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. அதனால அரசியல்வாதி மாதிரி டக்குன்னு அவனுடைய அ ஐடியாவ மாத்திக்கிட்டான். எனக்கு கூட சினிமான்னா ரொம்ப ஆசை தான். இன்னைக்கு ராத்திரி இந்த ஊர்க்கூடார சினிமாவுக்கு போகப் போறேன் அப்படின்னு சொன்னான். அப்படியா? இந்த முக்கியமான செய்திய பேப்பருக்கு அனுப்பி போட சொல்ற வேண்டியது தான் அப்படிங்கிறா பங்கஜா. பேப்பர்ல போட வேண்டியதில்ல. உனக்கு தெரிஞ்சாலே போதும் அப்படிங்கிறா செங்கோடன். எனக்கு ஏன் தெரியணும்? என்ன அங்க பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். நீயும் எனக்கு நைட்டு சினிமாக்கு வருவ இல்லையா? அப்படிங்கிறான். நான் வராம சினிமா நடக்குமா? கட்டாயம் வருவேன் அப்படிங்கிறா. அப்படின்னா அங்க உன்ன அவசியம் பார்க்குறேன். அப்போ டிக்கெட்டுக்கு பணம்? அப்படிங்கிறான். அத பத்தி கவலைப்படாத. டிக்கெட்டுக்கு நான் வாங்கிட்டு வந்துடுறேன். 2 1/4 நாக்கு பஞ்சம் வந்துரல அப்படின்னு சொல்றான். பங்கஜா வந்த சிரிப்ப அடக்கிட்டு, சிரிக்க முடியாத மாதிரி சிரிச்சுக்கிட்டு, வேற பக்கம் பார்த்து வாய மூடிட்டு சிரிக்கிறா. இதுக்குள்ள அங்க ஊர் பிள்ளைகள் ஒரு 7, 8 பேர் கூடிட்டாங்க. அத பார்த்த பங்கஜா, இனி அங்க நின்னுட்டு பட்டிக்காட்டனோட விளையாட்டு பேச்சு பேசக்கூடாதுன்னு மேடையிலேருந்து கீழ இறங்கி நடக்கத் தொடங்குறா. அவளோட நாமளும் போலாமா? அப்படின்னு செங்கோடன் ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். வீட்டுக்கு திரும்பி போய் சினிமாவுக்கு படம் கொண்டு வர வேண்டிய அவசியத்தை அவன் நெனச்சு பார்க்குறான். அவன் மாத்திக்கிட்டு, குமாரி பங்கஜா 50 அடி தூரம் போனதுக்கப்புறம் சினிமா கூடாரத்திலேயே அவசியம் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 மைல் தூரத்துல இருந்துட்டு அவள கேக்குற மாரி கத்தி சொல்றான். பங்கஜா திரும்பி பார்த்து சிரிச்சுட்டு போறா. அந்த சிரிப்புல செங்கோடனுடைய உள்ளம் சொக்கி தன்னையே மறந்து போய் அப்படியே லயிச்சு நின்னுட்டு இருக்கான். அப்படியே அவன் அந்த சில்லறை கடைக்கு ஜாமான்லாம் வாங்குறதுக்காக போறான். "என்னப்பா செங்கோடா, அந்த அம்மாவோட ரொம்ப நேரம் நின்னு பேசிட்டு இருந்த போலயே, என்ன பேசுன?" அப்படின்னு சொல்றாரு கடை முதலாளி. "என்னத்தங்க பேசுறது? வெறுமனே நார்மல் விஷயம் தான் பேசினேன். ரொம்ப பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது" அப்படிங்கிறான். "அந்த அம்மாவ முன்னாடியே உனக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்குறாரு கடைக்காரர். "நல்ல கேள்வி. ரொம்ப நாளா பழக்கமே" அப்படிங்கிறான். கடைக்கு ஜாமான் வாங்க வந்த இன்னொருத்தவர்கிட்ட கடை முதலாளி, "கேட்டீங்களா முதலியார்? நம்ம ஊர் பஞ்சாயத்து மேனேஜர் புதுசா வந்திருக்கிறாருல்ல, அவருடைய தங்கச்சி ஒரு படிச்ச அம்மா வந்திருக்காங்க இல்லையா? அந்த அம்மாவுக்கும் நம்ம செங்கோடனுக்கும் ரொம்ப நாளா சிநேகிதமா" அப்படின்னு சொல்றாரு. "ஆமா, ரொம்ப நாள் சிநேகிதம்" அப்படிங்கிறான் செங்கோடன். சொல்லிட்டு ஹரிக்கன் லாந்தரை எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புறான். வேற ஏதாவது விஷயம் அந்த பொண்ண பத்தி அந்த கடைக்காரரோ, இல்ல அங்க வாங்க வந்தவரோ ஏதாச்சும் கேட்டுட்டாங்கன்னா, நமக்கு ஒரு விஷயமும் அந்த பொண்ண பத்தி தெரியாதுங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சுருமே! அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அந்த இடத்த விட்டே நகர்ந்துடுறாரு. இதோட 4வது அத்தியாயம் முடிஞ்சு போச்சு. அடுத்து 5வது அத்தியாயத்துல உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த கதை சுவாரஸ்யமா இருந்துச்சுன்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இத உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா இருந்தாலும் நீங்க ஷேர் பண்ணுங்க. இதுல நான் சில நெறைய தப்புகள் பண்ணியிருப்பேன். அதனால கொஞ்சம் அதெல்லாம் நீங்க எனக்கு சொன்னீங்கன்னா கூட நான் அதெல்லாம் மாத்திக்க ட்ரை பண்றேன். தேங்க் யூ.